அவ்வளோதான். ரொம்ப நாள் கழித்து வந்து சென்னைக்கு கிளம்ப போகிறேன். ஸோ அன்பிளான்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரைவ் போக போகிறேன் தனியாக. இது ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 5 மாதம் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த 5 மாதத்தில் நிறைய கற்றுருக்கேன். 1 2லாம் கிடையாது, நிறைய அனுபவங்கள். ஒரு சிலது விட்டு போயிருக்கு, ஒரு சிலது புதுசாக வந்திருக்கு. ஸோ எதையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்க்கைனா வந்து அப்படிலாம் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காதது நிறைய நடக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சிலது கிடைக்கும்போது ஹாப்பினஸ் பெருசாக எதுவுமே கிடைக்கல. என்னடா இதெல்லாம், இதுக்கு நம்ம ரொம்ப நாள் வந்து ஏங்கியிருக்கோம், இப்போ இதெல்லாம் இருந்துமே நமக்கு ஏன் இந்த நாள் சந்தோஷமாக இருக்க முடியல? போனதை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும்? இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நீ நினச்சி அந்த ட்ரீமெல்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கும்போது அதை நினச்சிட்டு சந்தோஷப்பட்டதை விட்டு எதுக்கு போனதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும்? சரி, அதை அப்படியே நம்ம ஆர்டியை வந்து சர்வீஸ் விட்டுருந்தோம். ஸோ நம்ம ஆக்டிவாவில் போய்ட்டு பிக்கப் எடுக்க போகிறோம் நம்ம பைக்கை. அதேமாரி கூட வந்து நம்ம செயின் லூப், செயின் கிளீனர், ப்ரஷ் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதுவும் நம்ம தலைவர் ஆர்டி பலன்னு குளிக்க வைக்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் இங்கே இருக்க சர்வீஸ் சென்டரில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லாவே சர்வீஸ் பண்ணுறாங்க. ரியர் டிஸ்கில் இருக்க பேட் ரொம்ப தேஞ்சு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. ஸோ நம்ம ரெட் ட்ராகன் வந்துருச்சு. ஸோ பலன்னு அவ்வளவுதான். ஸோ இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு சென்னைக்கு கிளம்புறதுக்கான வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்படி ஒரு வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் இங்கே சர்வீஸ் சென்டர்லேருந்து. ஸோ நம்ம கார்த்தி தான் நம்மளை வந்து காலையில் சர்வீஸ் இடவும் கூட்டிகிட்டு வந்தது. திரும்பியும் சர்வீஸ் முடிச்சு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வந்திருக்குது. அண்டு ஃபுல் டேங்க் போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ அதுக்கப்புறம் போயிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணுற வேலை தான். பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற நம்ம கொலீக்ஸ் அவங்களுமே சென்னை கிளம்புறாங்க, அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அவங்களையும் இன்னும் ட்ராப் பண்ணி வழி அனுப்பி வச்சுட்டு ஸோ அப்புறம் நம்மளும் கிளம்ப வேண்டி தான். ஸோ பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு 3 o'clock கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் கோயிங் டு மை ஹோம். அடித்து பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்து இறக்கி விட்ருக்கோம். பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். ஸோ ஃபைனலி ட்ரெயினாக பிடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ஜர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இப்போவே நம்ம போயிட்டு ட்ரிப்பெலாம் போயிட்டு 0 பண்ணி ரீசெட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு, டாப் ஸ்பீடில் எல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுவுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ். ஸோ இது ஃபுல்லாத்தையும் ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வேண்டியதான் போயிட்டு. ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் ஸோ நம்ம அர்பன் மோட்டில் வந்து கிளம்புவோம். ஓகே, அப்போ 3 மணிக்கு நம்ம ஆர்டியை மீட் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படியே ரெட் ட்ராகன் லுக்கு தான் அப்படியே. சரி, 3 மணிக்கு சந்திப்போம். 3 hours later. ஸோ புதுவித அனுபவம் தான். லக்கேஜ் பேக் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஃபஸ்ட்டு தடவை ஒரு பேக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக நிற்கலன்ட்டு திரும்ப 2வது தடவை பேக் பண்ணிவிட்டு நல்லா ரோப் போட்டு நல்லா டைட்டாக கட்டியாச்சு. ஸோ லாங் ட்ரைவ். ஸோ இதை தான் நமக்கு வந்து பேக் சப்போர்ட்டாகவும் இருக்க போகுது. ஸோ பேக், லக்கேஜஸ், எவ்ரிதிங் வில் பி பேக்டு. இதுவும் ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருக்குது. ஸோ எனக்கும் ஒரு சிலதை பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான்டா இருக்குது அப்படின்ற இதில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம்ல. ஸோ இந்த மாதிரி ட்ரிப், லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்ட்டு. ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, லாங் ட்ரைவ். ஸோ போகணுன்ட்டு பிளான் பண்ணது. ஸோ இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ மேப் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ பெருசாக இப்போ இருட்டில் வந்து எதுவுமே தெரியாது வேறு. ஸோ அதனால் இப்போ எதுவுமே நான் கேமரா ஆன் பண்ணி எதுவுமே பெருசாக எடுக்க மாட்டேன். ஸோ விடிஞ்சதுக்கப்புறமேட்டு சம் கிளிப்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதில் கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. என்ன சாங் போட்டு கிளம்பலாமா? போட்டால் காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ விண்டோட சவுண்ட் எப்படி இருக்குது? ஸோ இந்த சவுண்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம்.
ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜாக போச்சு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு ஈஸியாக நம்மளால் வீடியோவும் எடுக்க முடியுது. ஸோ ஆக்ஷன் கேமராஸ், ஸோ அதெல்லாம் பிளான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் கிடையாது. ஸோ மொபைல்லே மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணலான்ற பிளானில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வியூஸ் நல்லாயிருக்கு. இவ்வளோ காலையில் பைக்கில் பிடிச்ச பைக்கில் இவ்வளோ லாங் போகிறோன்னும் போது நம்பவே முடியல. நம்ம தான் போகிறோமா, நடக்குதா, ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். அதுவும் ஹெல்மெட்டில் வைசரை க்ளீன் பண்ணிவிட்டு தான் போட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட்டு, நிறைய வைசர் மட்டும் இல்லைனா அவ்வளோதான் போல். கண்ணெல்லாம் என்ன ஆகுறது. ஸோ ஹெல்மெட்டு தான், ஹெல்மெட் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் போகிறதே கஷ்டம். ஸோ ரைடிங் கேஸ், ப்ராப்பர் ரைடிங் கேஸ் இல்லைனா கஷ்டம்தான் இவ்வளோ தூரம் போகிறதெல்லாம். ஸோ வியூ எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. அதுவும் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி போகிறப்ப விண்மில் ரோடு இந்த மாதிரி ரோட்ஸில் பார்க்குறேன். ஏன்னா பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து டெய்லியுமே வைப்பேன். ஸோ நிறைய விண்மில்ஸோட அந்த பார்ட்ஸ்லாம் வந்து ட்ரக்கில் இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். எவ்வளோ மெமரிஸ் இருந்தாலும் அந்த நல்ல மெமரிஸ் கெட்ட மெமரிஸ் நம்ம அழைக்கவே முடியாது. அது ஏன்னா நம்ம பார்த்தது, நம்ம அப்சர்வ் பண்ணது அதுலேயே வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். ஸோ நல்லதோ கெட்டதோ அதை வந்து அதிலேருந்து நம்ம என்ன அனுபவத்தை எடுத்துக்கிட்டு எப்படி நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கோன்னு தான் எல்லாமே. ஸோ எல்லாமே ஒரு லெசன் தானே. ஸோ இந்த லெசனை கற்றுக்கிட்டே தான் இருக்கணும், கற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா நமக்கு டில் எண்ட் வரைக்கும் நமக்கு வந்து சான்சஸ் இருக்குல்ல. அதில் இதுவும் ஒரு பார்ட் அப்படின்றது தான். ஸோ சென்னைக்கு இங்கேருந்து ஒரு 228 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ கிட்ட வந்தாச்சு, வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான். இவ்வளோ தூரம் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் தான் என்னடா இது கொளுத்துது, இவ்வளோ வெயில் அடிக்குதுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வரோம்ல அப்படின்றது. நல்லா தான் இருக்குது. அட்டஸ்ட் 92 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வந்து வரோம். ஏன்னா நம்ம இங்கே சென்னையிலேருந்து போகிறத வந்து காரில் போனதுனால தெரியல, அது வேறு ரூட். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஃப்ரெண்ட்டாக அது நல்ல பிரேக்லாம் எடுத்தோம். ஸோ 18 hours நியர்லி வந்துச்சு. பட் பைக்கில் போனது வந்து ரொம்ப சீக்கிரமே போய்டுவோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்போம். ஸோ காட் கிரேஸ். ஸோ ஃபஸ்ட் ட்ரை நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ தான், இன்னும் கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்றது ரொம்ப நாள் கழிச்சு. அண்டு வீட்டுக்கிட்ட போயிட்டுலாம் வீடியோஸ் வ்ளாக் பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல எதுவுமே. அண்டு பார்ட் 2ல் வந்து திரும்ப சென்னையிலேருந்து திரும்பி நம்ம பெலகாவி வந்து வர்றதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோன்ற ரெக்கார்டான டேட்டா வந்து இருக்குங்க. ஸோ நம்ம பார்ட் 2ல் சந்திப்போம். பாய்.